அமைச்சர் ஐ பெரியசாமியுடைய வீட்டில் இடி அதிகாரிகள் தொடர்ச்சியாக சோதனை பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த நிலையில இடி அதிகாரிகள் மீதே இன்றைக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. பொதுவா இடி அதிகாரிகள் ஒரு தப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக வரும் பொழுது அவர்கள் மேலேயே வழக்கு போடுறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர்களுக்கு வானளாவிய அதிகாரம் தரப்பட்டிருப்பதாக அவர்கள் கருதி கொள்கிறார்கள். இடி அதிகாரிகளும் சரி, பிஎம்எல்ஏ சட்டமும் சரி தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று தொடர்ந்து உச்சநீதிமன்றங்களிலே முறையீடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களிலும் கூட இது போன்று அவர்கள் மீதான விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதல்லாமல் தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு இடி அதிகாரி லஞ்சம் கேட்டு மிரட்டியதற்காக கைது செய்யப்பட்டார். அதல்லாமல் விவசாயிகளிடத்திலே போய் அவர்களிடத்தில் போய் சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்தார்கள் அப்படின்னு அவங்கள மிரட்டியதெல்லாம் நடந்தது. இப்போது மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் கூட அதுக்கான அறிக்கை விட்டுருக்கிறாங்க. இது மிரட்டும் பாணி அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் ஜனநாயகத்தில் ஒரு அழகு இருக்குது. அது எப்படின்னா அவங்கவுங்க அந்தந்த லிமிட்டை புரிஞ்சு நடக்கும்போது மட்டும்தான் அதை தொடர்ந்து உருளும். ஒன்றரை அப்படியே ரோலாகி வரும். இந்த ஈடியை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய அசிங்கமான ஆட்டம் என்பது காலப்போக்கில் நிறுவனங்களின் மீதே மக்களுக்கு நம்பிக்கை, உதாரணத்துக்கு இப்போ தேர்தல் ஆணையம் சப்ஜெக்ட் ஓடிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையத்தின் மீதே மக்கள் நம்பிக்கை இழக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற எல்லா அசிங்கத்தையும் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த இடியை வச்சு இதற்கு முன்னர் காலகட்டங்களில் கூட சிபிஐ கூண்டு பறவை போல செயல்படுகிறது என்றெல்லாம் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே அது சொல்லியிருந்தாலும் கூட யாருமே இவ்வளவு ஒரு லெவலுக்கு, அதாவது இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எம்எல்ஏ ஆர்சலுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சிருக்கிறாங்க. அவர்களும் சட்டத்திற்கு உட்பட்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட நபர்கள். அதுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது. அதுக்குள்ளே நுழைஞ்சி பார்க்கணுன்னா அதுக்காக தான் இப்போ செக்ரட்டரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதை வச்சு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா இப்போ இவங்க எந்த எல்லைக்கு போவாங்க அப்படின்னு. இதுக்கு முன்னால் தமிழ்நாட்டிலே இடி அதிகாரிகள் தலைமைச் செயலகத்துக்குள் நுழைந்தார்கள். ராம் மோகன் அவர் இருக்கும்போது, ராம்மோகன் ராவ் அவர் இருக்கும்போது தலைமைச் செயலகத்துக்குள்ளே நுழைந்தார்கள். அப்போதும் முதலாக அது பார்க்கப்பட்டது. என்னடா இது இப்படி ஒரு செயல் நடக்குது. அப்போது தமிழ்நாட்டை ஆட்டி படைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இடி இப்போ இதுக்கு முன்னாடி டாஸ்மாக் விவகாரத்தில் என்ன நாக்கு பிடிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டு சரிமா இதோட டாஸ்மாக் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு, அதாவது டாஸ்மாக்கை இதில் நீங்கள் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அந்த ரெக்கார்ட்ஸே இனிமேல் பயன்படாமல் போயிடும் அப்படிங்கிற ரீதியில் ஆகிப்போச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.